Om Sharavana Bhava. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of second year CSE students. In previous class section, we have seen about an deadlock. So in the deadlock, we have seen what are the characterization of deadlock, what are the types of deadlock, and then what is meant by mutual exclusion, circular wait, hold and wait, and all the process. So if you takes under deadlocks, already I said what's the meaning for deadlocks. It is nothing but the collision. So if a single process is used by multiple resources, then that time your collision will occur. So that collision is called as an deadlock. So if we have to prevent that deadlock and then we have to detect the deadlock. ஸோ ப்ரிவெண்ட் அப்படின்னா வந்ததுக்கு அப்புறமா அது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும். தட் இஸ் ப்ரிவெண்ட். Then we have seen deadlock characterization, mutual exclusion, hold and wait, circular wait, and then no preemption. இந்த 4 type வந்து deadlock characterizationல பார்த்தோம். Then we have seen about a system model of deadlock, that is reusable resources and then consumable resources. அந்த resourcesல வந்து பார்த்தீங்கன்னா request, use and release அப்படின்னு 3 type பார்த்தோம். Then we have discussed about the resource allocation graph. ஸோ ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரியும் ஒரு பார்த்துருந்தோம். தென் நோ சைக்கிள் அப்படின்ற மாதிரியும் பார்த்துருந்தோம். ஸோ ஆல்ரெடி ஐ கிவன் ஒன் க்ளூ வாட் இஸ் மீன் பை டெட்லாக், வென் த டெட்லாக் வில் அக்கர். ஸோ எப்போ டெட்லாக் அக்கர் ஆகும் அப்படின்னா இஃப் யோர் கிராஃப் கண்டெய்ன்ஸ் தி சைக்கிள். ஸோ சைக்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் அ சான்சஸ் டு அக்கர் தி டெட்லாக். தேர் இஸ் நோ சைக்கிள் தென் தேர் ஒன்ட் பி அ டெட்லாக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின்லையும் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். Then we have seen deadlock avoidance. So in the deadlock avoidance we have a safe state and then unsafe state. ஸோ ரெண்டு இருக்கும். எப்போ உங்களுடைய கண்டிஷன் அன்சேஃப் ஸ்டேட்டுக்கு போகுதோ அப்போ அந்த இடத்துல வந்து டெட்லாக் அக்கர் ஆகும். சேஃப் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா டெட்லாக் வந்து பார்த்தீங்கன்னா அக்கர் ஆகாது. ஸோ இந்த அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா the process will demand the deadlock which leads to your safe state. Then it doesn't granted the incremental resources. So when the allocation is need to one deadlock. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள், மேக்ஸ், அலோகேஷன் அண்ட் தென் நீட். ஸோ நாலுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் நம்ம கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பைகாட் பண்ணியிருப்போம். தென் வி ஹவ் சீன் அபவுட் தி டெட்லாக் டிடக்ஷன் அண்ட் ஹவு டு ரெக்கவர் தி டெட்லாக். ஸோ ரெக்கவரி ஃப்ரம் டெட்லாக்ல வாட் இஸ் மை அபார்ட் ஆன் ப்ராசஸ், செலக்டிங் எ விக்டம், தென் ஸ்டார்வேஷன், தென் ரோல் பேக். ஸோ ஆல் த திங்ஸ் ஹவ் பீன் வி ஹவ் சீன் இன் தி previous classes itself. Okay, so to complete a unit 2 we have one more topic, that is about the deadlock avoidance. So in that deadlock avoidance we have to see about the safety algorithm. And the safety algorithm க்கு இன்னொரு நேம் தான் வந்துட்டு bankers algorithm அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம யூனிட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டுடே வில் கம்ப்ளீட் யூனிட் 2 அண்ட் ஸ்டார்ட் யூனிட் 3 simultaneously. ஓகே, ஸோ நான் கிளாஸ் ரூமில் சொல்லியிருந்தேன் போர்டு கிளாஸ்லேயே. ஸோ பேங்கர்ஸ் அல்காரிதம்க்கு ஃபார்முலாஸ் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் ஃபார்முலாஸ் பைகாட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த ஃபார்முலாஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாகவே சொல்கிறேன். ஜஸ்ட் லிசன், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இதை ஏன் லிசன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ டெட்லாக் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 5th செம், 6th செம் அண்ட் 7th செமஸ்டர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து நியூவாக வந்து பிளைண்டாக இருக்க வேண்டாம். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் இட்ஸ் த ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் important. Okay, now shall we see the deadlock avoidance. The deadlock avoidance is also called as safety algorithm, and that safety algorithm is also called as the banker algorithm. So MCQ question கேட்க சான்ஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ see உங்களோட ப்ராப்ளம் கொஸ்டின் பேப்பரில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. A system consists of 5 processes. ஸோ 5 ப்ராசஸ் இருக்கு, P1, P2, P3, P4, P5 அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா P0, P1, P2, P3, P4 அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் இந்த கொஸ்டின் வந்து P0, P1 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் வந்து எடுத்து போட்ட ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அசைன் தி ப்ராப்ளம் P0, P1, P2, P3 அண்ட் P4. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they have given the 3 resources R1, R2, R3. ஸோ ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷனுக்கு 3 ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வேல்யூக்கு 3 ரிசோர்ஸஸ் அண்ட் they are given 1 available. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ப்ராப்ளமோட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஒரே ஒரு கரெக்ஷன்ஸ் தான் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் P0. ஸோ P0, P1, P2, P3 அண்ட் P4.
So see this problem. So first we have to calculate and then we have to find the need. இப்போ கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா நீட் அப்படின்றது இந்த காலமில் எங்கேயுமே கொடுக்கல பாருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீடை வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ நீட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நீட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் மைனஸ் அலோகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் மேக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, R1 R2 R3. ஸோ மைனஸ் அலோகேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, R1 R2 R3. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ப்ராசஸுமே மைனஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ மேக்ஸில் இருக்கிற ப்ராசஸ் P0 உடைய R1 வேல்யூ எவ்வளோ, 7. அதோட அலோகேஷன் வேல்யூ எவ்வளோ, 0. ஸோ 7 - 0 7. அதுதான் இங்கே கேல்குலேட் பண்ணி கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ப்ராசஸ் P R1 R2 R3 பிங்க் கலர் பெனில் எழுதியிருக்கேன்னா அது கீழே ப்ராசஸ் வேல்யூ இஸ் கேல்குலேட்டிங். அதுதான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். எப்படி கேல்குலேட் பண்ணுறேன்னா நீட் இஸ் ஈக்குவல் டு 753 - 010. தட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் தி அலோகேஷன் வேல்யூ. ஸோ கொஸ்டினில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமே இது மாதிரி நம்ம வந்து மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ புரியுதா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்? ரோல் நம்பர் 12 லிசன். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராசஸ் P0 P1 P2 P3 P4 வரைக்கும். ஸோ அது மாதிரி என்ன பண்ணியாச்சு, நீட் வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நீட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் மைனஸ் அலோகேஷன். அது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அலோகேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போது என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்னோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் மை நீட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவைலபிள். ஸோ அவைலபிளை விட என்னோட நீட் வந்து ஒன்று லெஸ் தென்னாக இருக்கணும், அப்படின்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுவாக இருக்கணும். கிரேட்டர் தேனாக இருந்துச்சு அப்படின்னா மை கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய கண்டிஷன். இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சேஃப்டி அல்காரிதம் போட போகிறேன். ஸோ வாட்ஸ் மை ஃபார்முலா, நீட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவைலபிள். அப்படி இருந்துச்சுன்னா தான் ட்ரூ கண்டிஷன். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ் கண்டிஷன். எப்படி நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராசஸுடையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ப்ராசஸுடையும் நீட் எடுத்துக்கணும், அவைலபிள் எடுத்துக்கணும். நீட் அப்படின்றது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டேப்லெட் காலம் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, இதுதான் நீடு. ஸோ ப்ராசஸ் P0 நீட் எவ்வளோ, 7 4 3. ப்ராசஸ் P1 நீட் எவ்வளோ, 1 2 2. ப்ராசஸ் P2 நீட் எவ்வளோ, 6 0 0. ப்ராசஸ் P3 நீட் 0 1 1. ப்ராசஸ் P4 நீட் 4 3 1. புரியுதா? இப்போ இது உங்களோட அவைலபிளை விட எப்படி இருக்கணும், லெஸ் தெனாக இருக்கணும். கிரேட்டர் தெனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ அவைலபிள் அப்படின்றது எங்கே இருக்குது, கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள். ஸோ கொஸ்டினில் அவைலபிள் அப்படின்றது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ அவைலபிள் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 3 2. ஓகேவா? புரியுதா? ஸோ அதை இங்கே கேல்குலேட் பண்ணணும். ஸோ நீடோட வேல்யூ என்ன, P0 நீட் எவ்வளோ, 7 4 3. அவைலபிள் எவ்வளோ, 3 3 2. ஸோ இது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா, இல்லை. ஸோ எப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், நீட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தி அவைலபிள். ஸோ அவைலபிளை விட உங்களுக்கு நீட் வேல்யூ ஷுட் பி லெஸ் தென், ஸோ கம்மியாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். இது பாருங்கள் எப்படி இருக்குது, நீடோட வேல்யூ அவைலபிளை விட கிரேட்டர் தேனாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னோட கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், ப்ராசஸ் P0 என்னால் எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ the system will move for next process. ஸோ இதெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்ற ரீசனுக்காக I move on into the next process. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது, P1. ஸோ P1 நீட் எவ்வளோ, see this, P1 நீட் எவ்வளோ, 1 2 2. ஸோ நம்ம கிட்ட இருக்க அவைலபிள் எவ்வளோ, 3 3 2. ஸோ கண்டிஷன் செக் பண்ணலாம். ஸோ 1 2 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 3 2. கண்டிஷன் ட்ரூவா, ட்ரூ. ஏன்னா என்னோட நீட் வந்து எப்படி இருக்கு, அவைலபிளை விட என்னோட நீட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தெனாக இருக்குது. ஸோ மை கண்டிஷன் இஸ் ட்ரூ. சப்போஸ் இஃப் மை கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஐ நீட் டு கேல்குலேட் தி ஒர்க். ஓகேவா? ஸோ அப்போ P1 வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டட் ஆகிடுச்சு, P0 வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா என்னோட கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக வந்தது. ஸோ நான் வேல்யூ P1 இஸ் கிராண்டட். ஸோ அது கிராண்டட் ஆனதால் ட்ரூ அப்படின்ற கண்டிஷன் வந்ததால் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கேல்குலேட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ப்ளஸ் அலோகேஷன். ஸோ ஒர்க் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஒர்க் அப்படின்னாலும் அவைலபிள் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு அவைலபிள். ஸோ அவைலபிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 3 2. ஸோ 3 3 2 ப்ளஸ் அலோகேஷன். எதனோட அலோகேஷன் எடுக்கணும் அப்படின்னா
எந்த ப்ராசஸோட கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு வந்திருக்கோ அந்த ப்ராசஸுடைய அலோகேஷன் தான் எடுக்கணும். நீங்கள் பாட்டு கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு என்ன அலோகேஷன் இருக்கோ அதை எடுத்து எழுதிட போகிறீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த கண்டிஷன் which comes true, the process which condition comes true, you have to take the allocation of that process. So P1 உடைய allocation எவ்வளோ 200. ஓகே, அதை இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. W is equal to work வந்து 332, work அப்படின்னாலும் அவைலபிள்னாலும் ஒன்று தான். ஸோ 332 ப்ளஸ் அலோகேஷன் P1 ஓட அலோகேஷன் என்னன்னா 200. அது ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு 532. ஸோ இப்போ இந்த 532 அப்படின்றதான் உங்களுடைய நியூ அவைலபிள். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்த அவைலபிள் வேல்யூ எவ்வளோது? கொஸ்டின் பேப்பரில் இருக்க அவைலபிள் எடுக்கணும் 332ன்னு எடுக்கணும். இப்போது உங்களோட அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் 532 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நீங்கள் எடுக்கும்போது அவைலபிளை கம்பேர் பண்ணும்போது இந்த அவைலபிள் வேல்யூ தான் கம்பேர் பண்ணணும். 532 அப்படின்ற வேல்யூ தான் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ see here. ஸோ ப்ராசஸ் P2க்கு இப்போ நான் போகிறேன். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் P2 உடைய நீட் எவ்வளோ 6000. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் P2 உடைய நீட் வந்து 600. இப்போ நம்ம எடுத்துக்க நம்மளோட நியூ அவைலபிள் என்ன 532. 332 எடுக்கக்கூடாது, அவைலபிள் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 532. Now check the condition, the formula need should be less than or equal to available. Whether the condition is true or false, the condition is false because the need is greater than your available. So available விட need value எப்படி இருக்கு? So greater than இருக்கு. So your condition is false. So இப்போ இந்த process P2 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாது. So it is not granted. So now I have to move on to the next process, that is P3. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பேப்பரில் P1 P2 இருக்கு. அது நீங்கள் எடுத்து ஒரு நோட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் சேஞ்ச் இட் ஆஸ் P0 P1 P2. அப்போ தான் நான் போட்டிருக்க ப்ராப்ளமுக்கு உங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் வந்து கரெக்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ P2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கண்டிஷன். அதனால் இப்போ என்ன கண்டுபிடிக்க வேண்டாம், நோ நீட் டு ஃபைண்ட் அவுட் தி ஒர்க். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ப்ளஸ் அலோகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த calculation இங்கே நம்மளுக்கு தேவையில்லை because the condition becomes false. Now I have to move on to the next process, that is P3. So my process P3 உடைய நீட் எவ்வளோ அப்படின்னு பாருங்க. P3 உடைய நீட் எவ்வளோ கொடுத்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 011. ஸோ இப்போது இதை வந்து நியூ அவைலபிளோட செக் பண்ணும். வாட்ஸ் யூர் நியூ அவைலபிள் 532. வெரி குட். So now compare the value. The need should be less than or equal to available. What's the need? 011. It is less than or equal to available. So available 532. Actually, 3 வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ரிசோர்ஸஸ் R1 R2 R3 மூணுமே லெஸ் தானாக இருக்கணும் நீடை விட. ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஃபால்ஸ், அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ யூ ஹவ் டு கம்பேர் வித் ஆல் த 3 ரிசோர்ஸஸ். So the need is less than or equal to available, that is 011 is less than or equal to 532. So the condition is true. So true இருந்துச்சுன்னா I need to find out work is equal to work plus allocation. So work அப்படின்றது already I said the work is equal to available. So 532 plus allocation. எதனோட allocation எடுக்கணும்? P3 ஓட allocation தான் எடுத்துக்கணும். ஏன்னா P3 தான் வந்து grant ஆயிருக்கும் true condition. So P3 ஓட allocation is 211. So now add the value 743. Now your new available has been changed. So முதல்ல available என்ன இருந்துச்சு? question paperல இருந்த 332. Then the available is changed as 532. Now the available has changed as 743. இப்போ அந்த 743 அப்படின்றத எடுத்து next process-அ compare பண்ணோம். ஸோ அதே மாதிரி P0 compare பண்ணுங்க. condition true இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு available find out பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களோட new available என்னன்னா 745. ஓகேவா? ஸோ இப்போ listen. இப்போ P0 P1 P2 P3 P4 5 ப்ராசஸ்மே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எந்த 2 ப்ராசஸ் ஃபால்ஸ் கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம 5 ப்ராசஸ்மே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 5 ப்ராசஸ்மே கண்டுபிடிச்சிட்டு என்னோட நியூ அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே வந்துருச்சு. ஸோ இப்போது எந்த இடத்துல உங்களுக்கு ஃபால்ஸ் கண்டிஷன் வந்துச்சோ அந்த ப்ராசஸ் நம்ம மறுபடியும் வந்து எடுத்து ட்ரூ ஆக்கணும். ஸோ ட்ரூ எல்லா ப்ராசஸுமே ட்ரூ ஆகுற வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட சைக்கிள். ஓகேங்களா? ஸோ நவ் யுவர் ஃபால்ஸ் கண்டிஷன் ஆஃப் த ப்ராசஸஸ் P0 and then P2. ஸோ P0வும்
P2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் கண்டிஷனில் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், P0வை கிராஸ் செக் பண்ண போகிறேன். ஸோ P0வோட நீட் என்ன அப்படின்னா 743. இப்போ உங்களோட நியூ அவைலபிள் என்னென்னா 745. இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்போது 7 இஸ் ஈக்குவல் டு 7, ஸோ ட்ரூ கண்டிஷன். 4 இஸ் ஈக்குவல் டு 4, ட்ரூ கண்டிஷன். ஆனால் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வரும்போது இட் கோஸ் அண்டர் யோர் அன்சேஃப் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னால் என்ன பண்ண முடியாது, P0 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஐ வில் கெட் தி ஆன்சர். அதனால் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் மூவ் ஆன் டு மை P2 ப்ராசஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் P2 போகிறேன். ஏன்னா P0 அகைன் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் P2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ P2வோட நீட் எவ்வளோ, 600. அவைலபிள் எவ்வளோ, 745. ஸோ இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ப்ளஸ் அலோகேஷன். இப்போ வந்து நியூ அவைலபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. இப்போ நியூ அவைலபிள் எவ்வளோ, 1047. ஓகே, ஸோ இப்போது இந்த நியூ அவைலபிள் வச்சுட்டு அகெயின் நீங்கள் அந்த சைக்கிளை கம்ப்ளீட்டாக பார்க்கணும், எல்லா ப்ராசஸும் ட்ரூவாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ட்ரூவாக வந்துச்சா, வெரி குட். ரோல் நம்பர் 23 கரெக்டாக சொன்னீங்க. ஸோ நம்மளோட ப்ராசஸ் P0 இன்னும் என்னவா இருக்குது, ஃபால்ஸ் கண்டிஷனில் தான் இருக்குது. அந்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரூ ஆகலை. திலகவதி சிஸ்டர் புரியுதா ப்ராப்ளம்ஸ்? பிரதர் கண்ணன் குமரன், ஆர் யூ ஆல் லிசனிங்? ஸோ லிசன் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம். ஒரு முறை நீங்கள் வந்து நான் சொல்கிறது அப்படியே நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா P0 வந்துட்டு ஃபால்ஸ் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அந்த ஃபால்ஸ் கண்டிஷனில் இருக்கிறது அகைன் ஐ ஹேவ் டு வாட் டு டூ, அதை மறுபடியும் என்ன பண்ணி ஆகணும், ட்ரூவாக நான் மாற்றி ஆகணும். ஸோ அகைன் ஐ எம் கோயிங் டு செக் ஃபார் தி P0. ஸோ இப்போ P0ஓட நியூ அவைலபிள் என்ன இருக்குது, 1047. இப்போ P0ஓட நீட் எவ்வளோ, 743. ஸோ இப்போ இதை 1047 கூட கம்பேர் பண்ணோம். ஸோ த நீட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவைலபிளா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் W is equal to, that is work is equal to work plus allocation. ஸோ என்ன ஒர்க் கொடுத்துருக்கேன், 1047. ஸோ வாட்ஸ் யூ allocation, 010. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ண யூ கெட் அன் ஆன்சர் 1057. ஓகேவா? ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ப்ளஸ் allocation. ஸோ இப்போது என்னுடைய ப்ராசஸ் சேஃப் சீக்வன்ஸ்க்கு வந்தாச்சு. ஏன்னா நான் வந்து 5 ப்ராசஸோடைய நீடுமே வந்துட்டு கேல்குலேட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் கேல்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சோ அதை தான் இங்கே நான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு, P1, அதுக்கப்புறமா P3, P4, அதுக்கப்புறமா P2, லாஸ்ட்டாக தான் நம்மளுக்கு P0 வந்துட்டு கண்டிஷன் ட்ரூ ஆச்சு. அதை தான் அங்கே நான் பாக்ஸில் பிங்க் கலர், ஐ மீன் ஸ்கை ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். P1, P3, P4, P2 and then P0. ஸோ உங்களோட ப்ராப்ளமை நீங்கள் இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சேஃப்டி சீக்வன்ஸ் வரைக்கும் எழுதுனீங்க அப்படின்னா 15 மார்க்கில் யூ வில் கெட் 8 மார்க். ஓகேவா? ஸோ மேம் இப்போ நான் ஆன்லைன் தானே அப்படின்ற இதில் இருக்காதீங்க, ஜஸ்ட் லிசன் வாட் ஐ எம் சேயிங். ஸோ உங்களுடைய 15 மார்க் கொஸ்டின் இல்லைனா வந்து 13 மார்க் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது கூட சேர்த்து they will ask one more question, find out the request for the particular process. ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்கு அவங்களே சொல்லிடுவாங்க, ப்ராசஸ் P0வோ P1 P2வோ எந்த ப்ராசஸ்க்கு அவங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த ப்ராசஸையும் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா they have given the request for the process P1, இதை கொஸ்டின்டே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நான் இந்த ப்ராசஸ் P1ஓட ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 102. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதோட கண்டிஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு போர்டில் காலேஜில் போர்டில் வந்து இந்த ஃபார்முலா பைக் அவுட் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் அப்போது நிறைய பேர் கேட்டீங்க, அப்போ மேம் பாக்ஸில் இருக்க அந்த 3 ஃபார்முலா மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணும். அதனால தான் அந்த ஃபார்முலாவை நான் கிளாஸ்லேயே உங்களை படிச்சுட்டு ஒரு முறை சொல்லி பார்க்க சொன்னேன். ஓகேவா? ஸோ நவ் அதை நான் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு ஃபைண்ட் வெதர் த கிவன் ரெக்வஸ்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தி அவைலபிள். ஸோ அவைலபிள் அப்படின்றது நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்க அவைலபிள் தான் எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண நியூ அவைலபிள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ கொஸ்டின் பேப்பரில் என்ன அவைலபிள் கொடுத்துருக்காங்க, 332. ஸோ அந்த 332 அப்படின்றது
அவங்க கொடுத்துருக்க ரெக்வஸ்ட்டை விட லெஸ் தெனாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லெஸ் தெனாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போய் அந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ வி கான்ட் ஏபிள் டு ஃபைண்ட் தி அலோகேஷன் நீட் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், they have given the request as 1 0 2 and your available is and your request is available is 332. So இப்போ நான் செக் பண்ணுறேன், 102 is less than or equal to 332. So the condition is true. So true இருந்ததால I'm just move on to the next process. I'm going to find out available. So available is equal to available minus request. Available எவ்வளோ question paperல கொடுத்துருக்கிறது 332 minus request 102. So எடுத்து மைனஸ் பண்ணால் 230. Then allocation is equal to allocation plus request. ஸோ இப்போ இதில் பார்த்துக்கோங்க, உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எந்த ப்ராசஸோடைய ரெக்வஸ்ட் அவன் கொடுத்துருக்கானோ அதனோட அலோகேஷன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ ப்ராசஸ் P1ஓட ரெக்வஸ்ட் தான் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸ் P1ஓடைய அலோகேஷன் தான் எடுத்துக்கணும். ஸோ கொஸ்டினில் பாருங்கள், ப்ராசஸ் P1ஓட அலோகேஷன் எவ்வளோ 200. அதை தான் இங்கே எடுத்திருக்காங்க 200 ப்ளஸ் ரெக்வஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 102. அதுவே அவங்க P1ஓட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து ஆட் பண்ணி தான் allocation is 302. Then you have to find out need is equal to need minus request. ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் P1ஓடைய நீட் என்ன 122 மைனஸ் ரெக்வஸ்ட் போட்டிங்கன்னா 020. இவ்வளோ தான். ஸோ நீங்கள் எழுதிட்டு இதோட விட்டுட்டிங்க அப்படின்னா 15 மார்க் கொஸ்டினாக இருந்தால் யூ வில் கெட் 12 மார்க், 13 மார்க் கொஸ்டினாக இருந்தால் யூ வில் கெட் 10 மார்க். ஸோ அப்போ பேலன்ஸ் அந்த 3 மார்க் எதுக்கு அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக போகிற இந்த டேபுலேஷனுக்கு. அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் பேப்பரில் அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அப்படியே இங்கே எழுதியிருப்பாங்க. எழுதிட்டு நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரெட் கலரில். அங்கே மட்டும் நீங்கள் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த அவைலபிள், இந்த அலோகேஷன், இந்த நீட், அதை அங்கே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே நீட் அப்படின்னு ஒரு காலம் எழுதியிருக்கேன் இல்லையா, ஃபைனல் ஆன்சர். இந்த நீட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர், அதாவது இந்த நீட் தான் வந்து அங்கே எழுதிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இந்த மேக்ஸ் அங்கே எழுதக்கூடாது. யூ ஹவ் டு ரைட் த நீட் வேல்யூ விச் யூ ஹவ் பீன் ஃபவுண்ட். ஸோ நீங்கள் என்ன இந்த நீட் வேல்யூ டேப்லோ காலம் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதை தான் எங்கள் ஃபைனல் ஆன்சரில் எழுதணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுத போகிறோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் மேக்ஸ் யூ ஆர் கோயிங் டு ரைட் த நீட். என்ன நீட் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் எழுதணும். எழுதிட்டு எந்த ப்ராசஸ்க்கு அவங்க ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களோ, அலோகேஷன், நீட், அவைலபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களோ அதை தான் இங்கே அந்த இடத்த மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி எழுதிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக பாக்ஸ் போட்டு காமிச்சிடணும். ஓகேவா? இவ்வளோ தான் டெட்லாக் அவாய்டன்ஸ் பை யூஸிங் யோர் பேங்கர்ஸ் அல்காரிதம் அண்ட் தென் தி சேஃப்டி அல்காரிதம். இந்த பேங்கர்ஸ் அல்காரிதம்னு சொல்லலாம், இல்லைனா வந்து சேஃப்டி அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எம்சிக்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெட்லாக் அண்ட் த்ரெட், டைனிங் ஃபிலாசபர் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து யூனிட் 2ல் அது மாதிரி சிங்க்ரனைசேஷன், ஷெடியூலிங் அல்காரிதமில் எஃப்சிஎஃப்எஸ், எஸ்ஜேஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீஎம்டிவ் இருக்குது, நான் ப்ரீஎம்டிவ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி இருக்குது, ரவுண்ட் ராபின் இருக்குது. ரவுண்ட் ராபினில் டைம் குவாண்டம் கொடுத்துருவாங்க. அப்புறம் மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது. எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். அதுலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஹேவ் இன் மைண்ட், இதோ நம்ம யூனிட் 2 முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் கூட. அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கா. ஓகேங்களா? ஸோ வந்து நல்லா தரோ பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ப்ராப்ளம் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக வந்து கொடுக்குறேன், அதையும் வந்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ அசைன்மெண்ட்டாக போட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஓகே. எனி டவுட்? சம்ஸ் போட்டு பார்த்தா தான் டவுட்ஸ் வரும். போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறுபடியும் கேட்டு பாருங்கள். கேட்டிங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடும். ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கான டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தா கொடுத்துட்ருப்பாங்க, டியூ டேட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துடணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கஸ் டன் கொடுக்கணும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மார்க்கஸ் டன் கொடுங்க.
ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்காக தான், எங்களுக்காக கிடையாது. ஓகே, ஸோ இதை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் கிளாஸை ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். ஓகே, now shall I move on to unit 3? Okay, your unit 3 is about storage management. ஸோ ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் இருக்குது, ஒரு ட்ரைவ் இருக்குது, பென் ட்ரைவ் இருக்குது, ஃப்ளாப்பி டிஸ்க் இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அந்த மேக்னெட்டிக் டிஸ்கில் எப்படி இருக்கோ அதை நான் எப்படி செக்மெண்டேஷன் பண்ணலாம், அதில் வந்து கான்டிகியஸ் மெமரி எப்படி அலோகேட் பண்ணலாம், அது பேக்ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, பேஜிங் எப்படி இருக்குது, இது எல்லாமே சொல்கிறது தான் உங்களோட யூனிட் 3 ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் யூ ஹவ் மெயின் மெமரி, பேக்ரவுண்ட், ஸ்வாப்பிங், கான்டிகியஸ் மெமரி அலோகேஷன், பேஜிங், segmentation with paging, 32 and 64 bit architecture. ஸோ இது வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் மெமரி, அதனுடைய பேக்ரவுண்ட், டிமாண்ட் பேஜிங், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட், அலோகேஷன் அண்ட் ட்ராஷிங். ஸோ இதில் இந்த யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். நம்ம எப்படி நம்ம யூனிட் 2ல we have seen about an scheduling algorithm and then deadlock avoidance bankers algorithm பார்த்தோமோ, அதை மாதிரி உங்களோட ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் கீழே 3 டைப் இருக்கும். LRU, FIFO, FIFO, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமல். ஸோ இந்த ஆப்டிமல் 3மே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியான ப்ராப்ளம்ஸும் கூட. ஸோ அதுவும் இதே மாதிரி நான் டீச் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய அதுக்கான அசைன்மெண்ட்ஸ், ரிலேட்டட் அசைன்மெண்ட்ஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு மெயின் மெமரினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் யோர் மெயின் மெமரி. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், உங்களோட ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா த ஆத்தர் ப்ரிஸ்கிரைப்ட் ஆத்தர் இஸ் ஆப்ரகாம் சில்பர்ஸ்காட்ச் அண்ட் தென் கேல்வின். ஸோ அவங்களோட பிபிடியில் இருந்து தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி யூனிட் 1 and 2 கொஞ்சம் லோக்கல் ஆத்தர், கொஞ்சம் ஃபாரின் ஆத்தர் மிங்கிள் பண்ணி இருந்திருக்கும். பட் யூனிட் 3, 4, 5 கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் ஆஃப் மெயின் மெமரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் என்னென்னு தெரியணும், ஸ்வாப்பிங்னா என்னென்னு தெரியணும், கான்டிகியஸ் மெமரி அலோகேஷன், பேஜிங், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பேஜ் டேபிள் அண்ட் தென் செக்மெண்டேஷன். ஸோ இதெல்லாம் டாப்பிக்கை கவர் பண்ணுற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் பென்டியம். ஸோ வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் மெயின் மெமரி? ஸோ மெயின் மெமரினா என்ன, செகண்டரி மெமரினா என்ன? ஸோ ஆல்ரெடி வி நோ மெயின் மெமரி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ பிரைமரி மெமரி, த டிஸ்க் விச் வி ஆர் ஸ்டோரிங் இன்சைட் யோர் ஹார்ட் டிஸ்க். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் மெமரியாக இருக்கும். ஸோ செகண்டரி மெமரி அப்படின்னு யூஸ் பண்ணுறது நம்ம எல்லாமே வந்து ரிமூவபிள் டிஸ்க் லைக் பென் ட்ரைவ், ஃப்ளாப்பி டிஸ்க், டிவிடி ட்ரைவ், இது எல்லாமே வந்து நம்மளுடைய செகண்டரி ஸ்டோரேஜ், அதாவது ரிமூவல் டிஸ்க் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு செகண்டரி ஸ்டோரேஜ். அப்போது வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் மெயின் மெமரி அப்படின்னா, ஸோ வாட் ஆர் ஆல் த ஹார்ட்வேர் வி ஆர் யூஸிங், மெமரிக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஹார்ட்வேர் டிவைஸையுமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து உங்களோட மெயின் மெமரி. ஸோ அப்படி அந்த மெயின் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது அதுக்கு கம்ஸ் அண்டர் ஒன் டெக்னிக் தட் இஸ் கால்ட் அஸ் பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன். ஸோ பேஜிங்கில் பேஜ் டேபிள்லாம் என்ன நம்மளுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் அதனோட செக்மெண்டேஷனாக என்ன நம்மளுக்கு தெரியணும். அப்படி பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன் தெரியும் போது அதில் அவங்க யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் இன்டெல் பென்டியம் அப்படின்ற ப்ராசஸ். ஸோ அந்த இன்டெல் பென்டியம் ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் உங்களோட பேஜிங் அண்ட் தென் செக்மெண்டேஷனோடைய கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அது எப்படி டிவைட் ஆகுது, அந்த பேஜ் டேபிள் ஸ்ட்ரக்சர், அதோட வர்ச்சுவல் மெமரி எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்டு வெர்ஷன்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். சி திஸ் இஸ் யுவர் பேக்ரவுண்ட். இங்கே NNN அப்படி கொடுத்துருக்க எல்லாமே புல்லட்ஸ் தான். ஸோ அது ஏதோ ஒரு ஆல்ஃபபெட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ N denotes your bullets. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெமரியிலேருந்து, அதாவது டிஸ்க்லேருந்து டேரெக்டாக எடுத்துப்பாங்க. அதை டேரெக்டாக எடுத்துகிட்டு ரன் பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங் இன் தி மல்டி லெவல் ப்ராசஸிங். ஸோ அதை ரன் பண்ணும்போது உங்கள் மெயின் மெமரியும் ரிஜிஸ்டர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா CPU ஸ்டோரேஜை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணும். ஓகே, ஸோ யுவர் CPU ஸ்டோரேஜ் வில் பி டேரெக்ட்லி ஆக்சஸ்டு ஃப்ரம் யுவர் மெயின் மெமரி அண்ட் தென் தி ரெஜிஸ்டர். ஸோ இப்படி ஆக்சஸ் பண்ணும்போது யூ வில் ஹாவ் சம் அட்ரஸ். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் அட்ரஸ் you can read the request or else the data to write the request.
ஸோ ரீட் அண்ட் ரைட். ஸோ நம்ம எப்பவுமே வந்து ரோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீட் ஒன்லி ப்ராசஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீட் ஒன்லி ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட ரோம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கான இன்னொரு செகண்டரி ஸ்டோரேஜ் நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் ரைட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். Then your register access will be in one CPU log. So one CPU clock. அந்த கிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் நீங்கள் வேணுமோ அந்த ஸ்டோரேஜ்க்கான ஆக்சசிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சைக்கிள் ப்ராசஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ த மெயின் மெமரி வில் டேக் மெனி சைக்கிள் விச் எவர் இட் நீட்ஸ் டு பி எக்ஸிக்யூட். ஸோ கேட்ச் அப்படி ஒரு கேட்ச் மெமரி இருக்குது. ஸோ இந்த கேட்ச் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி எக்ஸிக்யூட் பிட்வீன் யோர் மெயின் மெமரி அண்ட் தென் தி CPU ரெஜிஸ்டர். ஸோ மெயின் மெமரிக்கும் CPU ரெஜிஸ்டர்ஸ்க்கும் இன்டர்மீடியட்டாக தான் வந்து உங்களுடைய கேட்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மெயின் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் சம் ஆஃப் யோர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ சி திஸ் இஸ் யோர் பேஸ் அண்ட் லிமிட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ பேஸ் அண்ட் லிமிட் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாஜிக்கல் அட்ரஸ் பேஸுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இட் ஹாஸ் கம்ஸ் அண்டர் யோர் OS. ஸோ ஓஎஸில் மல்டிபிள் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த மல்டிபிள் ப்ராசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் அட்ரஸ் அண்ட் தி லிமிட் ரெஜிஸ்டர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் தே ஆர் டேக்கன் 3 ப்ராசஸ். அந்த 3 ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் அட்ரஸ் வந்துட்டு 30040 கொடுத்துருக்காங்க. அது லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 120900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அதோட ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ப்ராசஸ் P2 வந்து அண்டர்டேக் பண்ணும். ஸோ ஒரு ப்ராசஸ் வில் நாட் டிஸ்டர்ப் தி another ப்ராசஸ் ஃபார் தி எக்ஸிக்யூஷன். ஸோ ஒரு எக்ஸிக்யூஷன் சைக்கிள் நடக்கும்போது ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராசஸை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பேஸ் அண்ட் லிமிட் ரெஜிஸ்டர்ஸ்குள்ளேயே அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிச்சிடும். ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஹார்ட்வேர் அட்ரஸ் ப்ரொடெக்ஷன். உன்னோட பேஸ் அண்ட் லிமிட் ரெஜிஸ்டர்ஸ் நம்ம சொன்னாலே இவ்வளோ லிமிட் வந்து இதுக்குள்ளே பேஸ்க்குள்ளே நடக்கும்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எப்படி இருக்குன்னா இட் வில் கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி CPU. ஸோ அந்த CPUலேருந்து அட்ரஸிங் வாங்குவாங்க. அங்கே கொடுக்குற அட்ரஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம பேஸ் வேல்யூ என்ன பார்த்தோம் 30040. ஸோ அந்த பேஸ் வேல்யூ இங்கே கொடுக்கணும். ஸோ தட் பேஸ் வேல்யூ இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ greater than or equal to இருந்துச்சு அப்படின்னா it will move on to the next process and it gets the value of your limit address. ஸோ லிமிட் அட்ரஸையும் சேர்த்து வாங்கிக்கும். ஸோ சேர்த்து வாங்கும்போது இட் gives an concatenation. ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணும்போது இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா இட் வில் பி மூவ் ஆன் டு யோர் மெயின் மெமரி. அப்படி இல்லை அப்படின்னா இட் வில் கம் அவுட் ஃப்ரம் யோர் சைக்கிள் ப்ராசஸ். தென் த சைக்கிள் அகைன் வில் மூவ் ஆன் டு யோர் CPU. ஸோ CPUக்கு மறுபடியும் உங்களோட பேஸ் அட்ரஸோ லிமிட் அட்ரஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுடைய ஹார்ட்வேர் அட்ரஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி பேஸ் அண்ட் லிமிட் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதனோட மெயின் மெமரியோட பேக்ரவுண்ட்ஸும் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸும் வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டு வெர்ஷனாக நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐம் ரிப்பீட்டிங் அகைன் brothers and sisters. So watch the video completely and then press markers 10. Okay, then do the assignment whatever subject it may be. For all the assignments they have been given, just work it out. So கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டடீஸை நீங்கள் கொண்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.